ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் டிப்ஸும் மழைக்காலங்களில் வரக்கூடிய கொசுவையும் பூச்சியையும் எப்படி விரட்டுறதுன்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோவை முத பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மொதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கோதுமை 5 கிலோ 10 கிலோன்னு கடையில் வாங்கி நம்ம அரைச்சி வச்சுக்குவோம் இல்லையா. ஒரு சில டைமில் ரேஷனில் கொடுக்குறதையும் நம்ம அரைச்சி வச்சுக்குவோம். அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம வைக்கிறனால சீக்கிரமாகவே அதில் வண்டு பிடிச்சிடும். அது வண்டு பிடிக்காமல் நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோதுமையை அரைச்ச உடனேயே நம்ம ஒரு ஜல்லடையில் நம்ம ஜலிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது நிறையா தவிடுகள் வருங்க. சலிக்காமல் வைக்கிறனால நமக்கு அது சீக்கிரமாகவே வண்டு பிடிக்கும். எப்போவுமே நம்ம ரேஷன்லேயும் சரி கடையில் சரி கோதுமை வாங்கினதும் அதை நைஸாக அரைச்சிட்டு அதை நம்ம சளிச்சு வைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு 1 மாதம் 2 மாதம் முதற்கொண்டு நமக்கு பூச்சி வண்டு எதுவுமே வைக்காது. மழை காலங்களும் சரி வெயில் காலங்களும் சரி நம்ம கோதுமை எப்போ அரைச்சாலும் அதை நம்ம சளிச்சு வைக்கிறது தான் நமக்கு சேஃபு. நான் கொஞ்சமாக தான் எடுத்து சளித்தேன். அந்த கொஞ்சோன்னு கோதுமைக்கு எவ்வளோ தவிடு இருக்குது பார்த்திங்களா. இதை நம்ம சலிக்காமல் நம்ம சப்பாத்தி போட்டு சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வயிறு வலி தான் அதிகமாக எடுக்கும். இனிமேல் நம்ம என்ன செய்வோம், கோதுமை வாங்கி அரைச்சதும் சளிச்சிடலாம். சளிச்சு எடுத்த மாவு பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. இது நம்ம சலிக்காமல் நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மங்கலாக தான் இருக்கும். சலிச்சதுமே அதில் இருக்க தவிடுகள்லாம் வந்தனால கோதுமை மாவு வெள்ளையாக இருக்குங்க. நம்ம எப்போவுமே கோதுமை வாங்கி அரைச்சிட்டு நம்ம சலித்து நம்ம சப்பாத்தி போடுறதாங்க நமக்கு சேஃபு. இதே டிப்ஸை நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம ரவை வாங்கி வச்சா அது கொஞ்ச நாளையிலே சீக்கிரம் வண்டு வச்சிரும் இல்லையா. அது வாங்கி அப்படியே வைக்காமல் நம்ம வாங்கினதும் அதை நம்ம வறுத்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாகவே கெட்டு போகாது. ரவையை நம்ம வறுக்காமல் வைக்கிறனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே புழு வச்சிரும். இந்த மாதிரி நம்ம வறுத்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா 3-4 மாதம் வரையிலும் ரவை கெட்டே போகாதுங்க. இதை லைட்டாக நம்ம ஹீட் பண்ணாலே போதுங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம தேங்காய் உடைச்சதும் அதை அப்படியே வச்சோம்னா மழை காலங்களில் சரி தேங்காய் சீக்கிரமாகவே பூசா முடிச்சு போயிடும் இல்லையா. அது கெட்டு போகாமல் நம்ம தேங்காய் என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா அதில் லைட்டாக நம்ம தேங்காய் எண்ணெய் தடவி வைக்கும் போது வெளியில் வச்சோம்னா 4-5 நாளைக்கு தேங்காய் அப்படியே இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 1 வாரத்துக்கு மேலே தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் செஞ்சு பார்த்தேன், எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம தேங்காய் வைக்கும்போது நம்ம தேங்காய் எப்போவுமே கெட்டு போகாது. ஒரு மூடி வேஸ்ட்டாக போயிருமோ அப்படின்ட்டு கவலையும் வேணாம். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம சோப்பு டப்பாவில் சோப்பு போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா மழை காலங்களில் அதிகப்படியாக அந்த சோப்பு ஈரமாகவே இருக்கும், காயத்துக்கு சான்ஸ் இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா டப்பா ஃபுல்லாக அந்த சோப்பு படிஞ்சதுனால சீக்கிரமாகவே சோப்பு கரைஞ்சி போயிடும் இல்லையா. இனிமேல் அந்த கவலை வேணாங்க. இந்த சோப்பு நம்ம டப்பாவில் வைக்கும் போது சோப்பு டப்பாவில் உரசாமல் நம்ம சேஃப்டியாக எப்படி வைக்கலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் லப்பர் பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லப்பர் பேண்டை இந்த சோப்பு டப்பாவில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். நான் போடுற மாதிரி நீங்களும் இந்த லப்பர் பேண்டை போட்டு வச்சுக்கோங்க. இப்படி போடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சோப்பு பாக்ஸில் உரசாது. இந்த மாதிரி நம்ம சோப்பு மேலே வைக்கும் போது சீக்கிரமாகவே காஞ்சிரும். பிசு அதிகமாகவும் இருக்காது. சோப்பு ஈரமாக போய் கரைமேங்கிற கவலை வேணாங்க. இதே டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம சோப்பு டப்பாக்களை வேஸ்ட் பண்ணி தூக்கி எறியாமல் நம்ம வீட்டில் பிள்ளைகளோட சாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாக்ஸை இந்த சோப்பு டப்பாவில் நம்ம மடித்து வைக்கும் போது சாக்ஸ் நல்ல வாசமாக இருக்குங்க. நம்ம நார்மலாக சாக்ஸை வைக்கிறத விட இந்த மாதிரி சோப்பு டப்பாவில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா சோப்போட ஸ்மெல்ல அந்த சாக்ஸுக்கு போய் சாக்ஸ் நல்லா வாசமாக இருக்கும். நம்ம இந்த சோப்பு டப்பாவில் போட்டு வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா பூச்சி எதுவுமே இந்த பாக்ஸுக்குள்ளே போகாது. இந்த வாசத்துக்கு சாக்ஸ் நல்லாவே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிள்ளைகளோட சாக்ஸை எப்போயுமே நம்ம சேஃப்டியாக வச்சுக்கலாங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் தீப்பெட்டி வச்சுருப்போம். அது யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருப்போம். நம்ம அவசரத்துக்கு எடுத்து உரசும் போது பார்த்திங்கன்னா அது சரியாக உரசாது. அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டியில் நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய அரிசியில் 1/2 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கனால பார்த்திங்கன்னா அந்த தீக்குச்சியில் இருக்கக்கூடிய ஈரங்களை அந்த அரிசியை எடுத்துருங்க. இதனால் நமக்கு தீக்குச்சி சூப்பராகவே எரியும். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கிச்சனில் வேலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவசரத்தில் நம்ம புளி ஊற போட மறந்துடுவோம் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது புளி கொஞ்சமாக ஊற வச்சு அதை மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை நம்ம அரைச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும். புளி ஊற வைக்கும் போதே அதில் இருந்தக்கூடிய
அந்த குச்சி தூசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஊற வைக்கலாங்க. ஊற வச்சு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் மோல்டு இருக்கும் இல்லையா, அந்த மோல்டில் நம்ம இந்த மாதிரி புளியை வந்து ஊற்றி வச்சு ஃப்ரீசரில் வந்து இதை எடுத்து வச்சுக்கலாங்க. இதை காலையில் வச்சுட்டு நம்ம சாயந்தரம் நைட்டு வந்து இதை எடுத்து நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு திடீர்னு சாம்பார் வைக்கிறதுக்கு புளி ஊற போட மறந்துடும் இல்லையா, அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு க்யூப் போட்டாலே போதுங்க. சாம்பார் புளி சாதம் டக்குன்னு புளியே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அவசரத்துக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம ஐஸ் க்யூப்பாட்ட நம்ம புளியை செஞ்சு வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேலைகள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடியும். புளி ஊற வைக்கலையோ அப்படிங்கிற ஒரு கவலை இல்லை. பிகினர்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு எவ்வளோ புளி போடணும் அப்படிங்கிறது மறந்து போயிடும் இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த ஐடியா வந்து சூப்பராக இருக்குங்க. இதில் ஒரு கட்டி இல்லை 2 கட்டி போட்டாலே போதும், நமக்கு சாம்பாருக்கும் சரியாகுது, புளி ரைஸுக்கு இது வந்து அழகாக நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான டிப்ஸுங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வாஷ் பேசனில் பார்த்திங்கன்னா இந்த சிங்கில் இருக்க ஓட்டை வந்து நமக்கு நம்ம நைட்டு தூங்கும் போது நம்ம அடைக்காமல் வச்சிட்டோம்னா அதிலேருந்து பூச்சி பூரா எல்லாமே வரும் இல்லையா, இதுக்காக நம்ம டப்பா மூடி எதுவும் தேடணுங்கிற அவசியமே இல்லைங்க. நம்ம பாத்திரம் விளக்கிட்டு வச்ச ஸ்க்ரப்பரே போகிறோம். இதை வச்சே நம்ம வந்து இந்த ஓட்டையில் மூடிக்கலாம். நம்ம என்ன தான் வாஷ் பேசனுக்கு அதோட மூடியை போட்டு வச்சாலும் அதில் இருக்கக்கூடிய ஹோலில் பூச்சி எதாக இருந்தாலும் வரதான் செய்யும். இனி நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, வாஷ் பேசனோடைய மூடியை எடுத்துகிட்டு நம்ம பாத்திரம் விளக்கி வச்ச ஸ்க்ரப்பரை போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டா போதுங்க. அடியிலேருந்து பூச்சி எதுவுமே வரவே வராது. இந்த டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இது வந்து சூப்பரான டிப்ஸுங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மழைக்காலங்கள் வந்துட்டாலே நம்ம வீட்டுக்கு அதிகப்படியாக வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொசு தாங்க. சாயந்தரம் ஆச்சுனாலே கொசு வந்து அதிகமாக வரும் இல்லையா, அது வராமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாங்க. இந்த கிண்ணத்தை வந்து நான் புகை போடுறதுக்குன்னே வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயத்தோல், வேப்பந்தலை, தேங்காய் நார், கொஞ்சமாக 2-3 பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நம்ம வந்து புகை மூட்டுறனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகப்படியான புகை வரும். பிரியாணி இலை வந்து நல்லா வாசமாக இருக்கனால கொசு எதுவுமே வராதுங்க. வேப்பந்தலைக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வாசம் நல்லாயிருக்கும். இது நம்ம டெய்லி சாயந்தர டயத்தில் நம்ம புகை மூட்டுறனால பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு எந்த கொசுவும் வராதுங்க. இதை வந்து நம்ம வாசப்படி முன்னாடி வச்சு இந்த புகை மூட்டலாங்க. இது மேலே கொஞ்சமாக ஈரமான கொஞ்சம் வேப்பந்தலை போட்டிருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் எரியாமல் புகை வந்து அதிகமாக வரும். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு